குடிக்கலாம் பிச்சு வந்துடும், கையாலாம் முடிய ஆரம்பிச்சு. சரக்கு அடிச்சாதான் வேலை பார்க்க, அது அடிக்கிறதுனா கையாலாம் படப்படன்னு பாட்டிலுக்கு வாங்க. அப்புறமேலு சாயங்காலம் நீங்க ஏன் குடிக்கிறீங்க? குடிக்கலாம் பிச்சு வந்துடும், கையாலாம் முடிய ஆரம்பிச்சு. அதுக்காக நான் சாப்பிட்டேன். எத்தனை வருஷமா குடிக்கிறீங்க? ஒரு 11 வருஷமா என் வீட்டுக்காரங்க இறந்து ஒரு நாள் குடிக்காம இருந்திருக்கீங்களா? ஒரு நாளைக்காவது குடிக்காம இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 சாப்பிடுவோம். கடை ஐயா சாப்பிடுவோம். இப்ப விஜய் வந்து பாலை பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பிளாக் எங்கேயுமே கிடைக்கிட்டு கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். கடை 12 மணிக்கு திறக்கிறாங்க, அப்பதான் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு 3 சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டுருக்கல. அப்புறமேலு சாயங்காலம் அந்த விலையெல்லாம் வந்து மாறி இருக்கு. வாங்கிட்டு 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஏத்திட்டாங்க. விஜய் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்காங்க. ஆனா வந்து பாட்டில குப்பை கொடுத்தா 10 ரூபா கொடுத்து சொன்னாங்க. 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. 156 அறிவிச்சவங்க நான் அறிவிச்சதுன்னு உங்க பாட்டிலுக்கு வாங்க. குடும்பத்துல பிரச்சனைதான் சரக்கு அடிக்கிறேன். குடும்பம் வந்து ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் சரக்கு அடிக்கிறோம்? எல்லாம் சம்பாதிச்சு போயிருக்கோம், நிம்மதியாக இருக்கும். ஆனா வந்து போதை விட்டுணும்னா இல்ல. சரக்கு அடிச்சாதான் வேலை பார்க்க, அது அடிக்கிறதுனா கையாலாம் படப்படன்னு. எப்படா 12 மணி ஆகும் சரக்கு அடிக்கணும், அது அடிக்கலாம் நம்ம இருக்கணும். ஆனா வந்து சரக்கு அடிச்சாதான் வந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு தோணும். சரக்கு அடிக்கிறதா குடும்பம் வந்து சின்ன பின்னமா. இதனால சண்டை எல்லாமே குடிக்கிறதுனால உடம்பு கெடுதாங்க. குடும்பம் நல்லா இருக்கும். அதான்